வீடியோல பாக்குற மாதிரி 5 மில்லியன்ல இருந்து 63 மில்லியன் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகணும்னா நான் சொல்ற விஷயத்த கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா நம்ம ஆண்மை குறைவுக்கு விந்தணு எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்டர்நெட்டை பாக்குறோம், யூடியூபை பாக்குறோம், அதுல ஒரு சில உணவு சொல்றாங்க, ஒரு சில பேர் லேகிய மாதிரியான மருந்துகள் கூட சொல்றாங்க. அதை நம்ம டைரக்டா எடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி மருந்துகளை நம்ம ரேண்டமா எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை சரியாகுமான்னு கேட்டா ஒரு சில பேருக்கு சரி ஆகலாம். ஆனா 100% இது கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்காது. பொதுவா சித்த மருத்துவ அடிப்படையில விந்தணு எண்ணிக்கை கம்மியாகிறது, மொட்டிலிட்டி குறையிறது, அது மாதிரி மார்பலாஜிக்கல் டிஃபெக்ட்னு சொல்ற தலை வாலு அது மாதிரி டிஃபெக்ட் உண்டாகிறது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நாட்டம் கம்மியா இருக்கிறது, விந்தணு எண்ணிக்கை குறையிறது, எரெக்ஷன் கம்மியா இருக்கிறது, இது எல்லாமே தனித்தனி பிரச்சனை. இதுக்கு தனித்தனியா நம்ம மருந்து எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு 11வது மாசம் நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். விந்தணு எண்ணிக்கை 5 மில்லியனும் மொட்டிலிட்டி 2% இருந்துச்சு. 2 மாசம் ட்ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் விந்தணு எண்ணிக்கை 42 மில்லியனும் மொட்டிலிட்டி 18% மாறினுச்சு. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது விந்தணு எண்ணிக்கை 63 மில்லியனாகவும் மொட்டிலிட்டி 48% மாறினுச்சு. அதுக்கும் அடுத்த மாசம் பிரெக்னன்சி அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நம்ம இது மாதிரி மருந்துகள் கொடுக்கும் பொழுது தனித்தனியா அந்த நோய்க்கு ஏற்ற மருத்துவம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளும் ஒரு சில உணவு முறை, வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை துரிதப்படுத்துமே தவிர இது மட்டுமே தீர்வு கிடையாது. இந்த உணவும் வாழ்வியல் முறை கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா DM பண்றேன்.